இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்றா. இல்லக்கா, எல்லாரும் வெளியே போனதை பார்த்தேன். இப்போ நான் வந்து சௌமியா பார்க்கலாமா? ஏய் இருடா, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா சின்னத்தை மட்டும் நான் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறேன்னு அடம் பிடிச்சுன்னு இருக்கிறாங்க. அதுக்கும் ஏதாவது ஐடியா பண்ணி நான் கிளப்பி விடுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, புரியுதா? ம் நானே ஃபோன் பண்றேன். ம் சரிக்கா. அத்தை, டைம் ஆகுது. நீ வேணா போய் சாப்பிட்டு வரீங்களா? எனக்கு சாப்பாடு வேணாமா, பசிக்கல. நீ வேணா போய் சாப்பிட்டு வா. என்ன அத்தை, இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. அப்புறம் எப்படி நீங்க சௌமியாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், முதல்ல நீங்க போய் சாப்பிடுங்க. சரிம்மா, நீ முதல்ல போய் சாப்பிட்டு வா. நான் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிடுறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நீங்க போய் சீக்கிரமா சாப்பிடுங்க. டைம் ஆச்சுல. எதுக்குமா டைம் ஆகுது? இல்ல, டைம் ஆச்சுன்னா கேண்டீன்ல டிபன் இருக்காதுல்ல, அத சொன்னேன். ஓ சரி, நீ பாத்துக்கோ, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. கதிர, இங்க பாரு, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது. சாப்பிட போன அத்தை திரும்ப வரதுக்குள்ள நீ பாத்துன்னு வந்துடணும். உன்னை யாராவது பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும், சரியா? சரிக்கா, சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. நில்லு. நீ என்ன வலுக்கட்டாயமா வெளியில அனுப்பும் போதே நினைச்ச நீ இந்த மாதிரி ஏதாவது செய்ய போறேன்னு. ஏன் சத்யா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சௌமியா சாக கிடக்கிறதே இவனாலதான். இதுக்கு மேலையும் என் குடும்பம் கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிறியா? இன்னும் நீ என்ன பண்ணணும்னு நினைச்சு இவனை வர வச்சிருக்க? சொல்லுமா. அத்தை, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, சௌமியா விஷத்தை குச்சிதுக்கு நாங்க யாருமே காரணம் இல்ல. சின்ன மாமாவோட வரட்டு கௌரவம் தான் காரணம். பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, தான் பார்த்த மாப்பிள்ளைய தான் கட்டிக்கணும்னு அவர் அடம் பிடிச்சாரு பாருங்க, அதான் காரணம். உங்க பொண்ணு பொழைகுமா இல்லையான்னு தெரியறதுக்கே டாக்டர் சொன்ன 10 மணி நேரம் இருக்குது. இந்த நேரத்துல நீங்களும் வரட்டு கௌரவம் பார்க்காதீங்க. உங்க பொண்ணு பொழைக்கிறதுக்கு கடைசியா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. கதிரு சௌமியாண்ட பேசினா சௌமியா பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இவன் நினைக்கிறான். ஒருவேளை அவங்க காதல் உண்மையா இருந்தா அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்க சம்மதிச்சீங்கன்னா கதிரு சௌமியா பார்த்து ஒரு 4 வார்த்தை பேசணும். இல்லனா உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரர் மாதிரி வரட்டு கௌரவம் தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா அவன் இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுவான். சௌமியாவோட உயிர் இப்போ நீங்க சொல்ல போற முடிவுல தான் இருக்குது. நிர்மலா, உன்னை உள்ள அவ கூட தானே இருக்க சொன்னேன். ஏன் வெளியில உட்காந்துருக்க? நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. உள்ள யார் இருக்கா?
அந்த குப்பத்து பையனா? இல்ல உள்ள யார் இருக்கா? உள்ள டாக்டர் தாங்க இருக்காங்க. நீ தடுமாறி தடுமாறி பேசும்போது தெரியுத அந்த பையன் தானே உள்ள இருக்கான். நான் தான் சொன்னேன்லங்க டாக்டர் தான் இருக்காங்கன்னு. தாலி யாரு தெரியும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்க கூடாது சௌமியா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் ஏன் அப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. பாரு, சத்யாக்கா லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட தாலி யாரு தெரிய சொன்னேன். ஆனா இப்ப நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் சத்யாக்காவுக்கே தெரிஞ்சிருச்சு. இனி அவங்க நம்மள பிரிய விட மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சௌமியா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சௌமியா. நம்ம கூட வாழணும். நானும் நீயும் 100 வருஷம் வாழணும். அக்கா, அக்கா, என்னாச்சு? அக்கா, என்னடா ஆச்சு? இங்க பாருங்கக்கா. சௌமியாவை என் கையை பிடிச்சிருக்கா. அவளுக்கு சுயநினைவு வந்துருச்சு. இருங்க, நான் போய் டாக்டரை கூப்பிடுறேன். ரொம்ப நன்றி தம்பி.